வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்த்து முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். தற்போது சென்னை ஒட்டியுள்ள அந்த கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகின்ற தகவல் வருகின்றது. காரணம், அந்த சுழற்சியானது தற்போது சென்னை மற்றும் அதை ஒட்டியுள்ள வட தமிழக பகுதியில் மிகுந்த நெருக்கமாக உள்ளது. அது இன்னும் சற்று நேரத்தில் முழுவதுமாக வலுவிழந்து கடலிலே கரைந்துவிடும். இதன் காரணமாக 25, அதாவது சீரான வடகிழக்கு காற்றை அந்த தாழ்வுநிலை கொண்டு வந்து அது வலுவிழக்கும் என்பதால் 25ஆம் தேதி, அதாவது இன்று மாலை பிறகு பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது வடகடலோர பகுதி. அதே போல் நாளை வடகடலோர பகுதி பரவலான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 26ஆம் தேதி இரவு முதல் தென் கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு படிப்படியாக அதிகரிக்கும். 26 முதல் 26 இரவு முதல் 28ஆம் தேதி அந்த மேக கூட்டங்களானது சற்று கீழ் நோக்கி வருவதன் காரணமாக, அந்த ஈரப்பதம் வருவதன் காரணமாக 26, 27, 28ஆம் தேதி தென் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். குளிருடன் மழை பெய்யும். தென் கடலோர பகுதியும் தெற்கு டெல்டா பகுதி, தெற்கு டெல்டா அதாவது வேதாரண்யத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இடப்பட்ட அந்த கடலோர பகுதி, அதேபோல் தென் உள்பகுதி இங்கெல்லாம் 27, 28, 29 இந்த 3 நாட்கள் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு கூட இருக்கின்றது. காரணம், அந்த மேக கூட்டங்களானது 25 மாலை 26ஆம் தேதி வடகடலோர பகுதிக்கு மழையை கொடுத்து விட்டு சற்று கீழ் இறங்கும் பொழுது அப்படியே டவுன் ஆகும். நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் தெரியும். 26 அந்த மேக கூட்டங்கள் பாருங்கள், எங்கேருந்து, அதாவது தெற்கு ஆந்திராவிலேருந்து இது வரைக்கும் இருக்குது. அந்த வரிசையாக ஸ்க்ரோலாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுனால அந்த மேக கூட்டங்கள் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடலோர பகுதி டச் ஆகுதா? அந்த கலரில் இருக்குது, தெரியுது உங்களுக்கு? அந்த கலரில் உள்ளது எல்லாமே மேக கூட்டங்கள் அப்படியே கொஞ்சமாக டச் ஆகி அப்படியே டவுன் ஆகும். 28ஆம் தேதி அப்படி டச் ஆகிற டயத்தில் அந்த பகுதி 27ஆம் தேதி அந்த பகுதி டெல்டா தென் கடலோர பகுதி தெரியுது, அப்படியே டச் ஆகிற இடத்துல குளிருடன் மழை இருக்கும். அதாவது பனியும் இருக்கும், மழையும் இருக்கும். ஏன்னா குளிர்காற்று வட இந்தியாவில் இருக்கிறதுனால அதனோட கலந்து மழை இருக்கும்போது ஏதாவது ஒரு சில பகுதியில் வந்து எப்படி சொல்கிறது, மிக கனமழைக்கான வாய்ப்பு கூட அந்த காலகட்டத்தில் இருக்குது. அதாவது 27, 28, 29. அப்புறம் ஒரு புதிய சுழற்சி இந்த 27ஆம் தேதியே பாருங்கள், நம்ம இந்தோனேசியா கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரவுண்டாக ஒரு காற்று சுற்றுது பார்த்தீங்களா உங்களுக்கு? அப்போவே ஃபார்ம் ஆகுது அந்த சுழற்சியானது. அது வந்து பொதுவாகவே டிசம்பர் மாதம்னாலே உங்களுக்கு லோ லாட்டியூட் சிஸ்டம் தான் வரும். 3வது வாரத்துக்கு மேலேயே எப்போவுமே நிலநடுக்கோடு இந்திய பெருங்கடலில் ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே நம்ம இலங்கை கீழே போய் மாலத்தீவு, லட்சத்தீவு நோக்கி போகும். ஏன்னா மேலே ஹை ப்ரெஷர் ஆக்கிரமிச்சிடும் அதிகமாக இருக்கிறதுனால. தென் கடலோர பகுதிகளுக்கு தான் பொதுவாக டிசம்பர் 4ஆம் வாரத்துக்கு மேலே சம்டைம்ஸ்லாம் பொங்கல் வரைக்குமே ரெயின் இருந்திருக்கு. ஜனவரி 15ஆம் தேதி வரைக்குமே மான்சூன் ரெயின் இருந்திருக்கு சுழற்சி மூலியமாக தென் கடலோர பகுதிக்கு கடந்த காலங்களில். இப்போ எல்லாமே மான்சூன் வந்து ஜனவரி 20ஆம் தேதி வரைக்குமே இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. கணக்குப்படி அக்டோபர் டு டிசம்பர் தான் நமக்கு கணக்கு, மான்சூன் கணக்கு எவ்வளோ பெய்யுதுங்கிறது. ஜனவரி 1லேருந்து ஜனவரி 5 வரைக்கும் மான்சூன் எக்ஸ்டெண்ட் ஆனால் அது குளிர்கால மழைங்கிறது தான் சேர்ப்பாங்க தவிர வடகிழக்கு பருவமழை அந்த டயத்தில் சேர்க்க மாட்டாங்க. வேணும்னா ஒரு ஜனவரி 4 to 5 days வேணால் எக்ஸ்டெண்ட் எடுத்துக்குவாங்க தவிர அதுக்கப்புறம் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி நமக்கு மழை பெஞ்சாலும் அது குளிர்கால மழை கணக்கு தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா மான்சூன் வந்து அக்டோபர் டு டிசம்பரோட கணக்கு முடிஞ்சிருச்சு. நமக்கு மொத்தமாக எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது இயல்பை விட அதிகமாக தான் பேஞ்சிருக்கு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில். சில மாவட்டங்களில் மட்டும் மைனஸில் இருக்குது, மற்ற மாவட்டம் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. மோஸ்ட்லி 35, 50, 60% எல்லாமே பேஞ்சிருச்சு. இந்த பெங்கல் சைக்ளோன் மூலிமா வட உள்பகுதி கூட நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த தாழ்வு நிலையானது பாருங்கள் 27ஆம் தேதி ஃபார்ம் ஆகி அது 29, 30, 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம இலங்கை கிட்ட வந்து தென் கடலோர பகுதிகளுக்கு 30, 31 ஜனவரி 1ஆம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் மாதிரி அந்த தாழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக அது வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு அது மேலே ஏறுது, எந்த அளவுக்கு இன்னும் அது இன்டென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த 26, 27, 28 நமக்கு ரெயின் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 30, அப்புறம் டிசம்பர் 30லேருந்து ஜனவரி 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி வரைக்கும் தென் கடலோர பகுதிக்கு தென் உள் மாவட்டங்கள் நல்ல மழை இருக்குது. இந்த தென் கடலோர பகுதியில் காற்று குவிதல் ஏற்படும் என்பதால், ஏன்னா அது இலங்கைக்கு கீழே, அந்த இலங்கைக்கும் கன்னியாகுமரி கீழே அந்த சர்க்குலேஷன் இருக்கும்போது அந்த காற்று குவிதலேருந்து பாக் ஜலசந்திலேருந்து மன்னார் வளைகுடா வரைக்கும் ஒரு சீராக இருக்கும் அது. அப்போ ஒன்றரை பின் ஒன்றாக மேற்கூட்டங்கள் அந்த பாக் ஜலசந்தி ஒட்டி ஃபார்ம் ஆகி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பகுதி வழியாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தெற்கு டெல்டா அந்த வழியாக அந்த காற்று குவிதல் ஏற்படும் போது அந்த பகுதி பிளேசஸில் வந்து ஒரு அதிக மழைக்கான வாய்ப்பு கூட அந்த வாய்ப்பு இருக்குது. 30, 1 அந்த ஜனவரி 2 வரைக்கும், டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 to 4 நாட்கள் இடப்பட்ட ஒரு நாளில் நல்ல அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். அது இன்னும் எந்த அளவுக்கு மேலே ஏறி வருது, அந்த நிகழ்நேரத்தில் அது இன்டென்சிஃபை ஆகுமா இல்லை தீவிரமடையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து வரக்கூடிய நாட்களில் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மாலை மற்றொரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம்.